வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. இப்போ தான் குரு பயிற்சி ஆயிருக்கு. குரு பகவான் இது வரைக்கும் 6வது ராசியில் தான் இருந்தார். உங்களுக்கு 6ல் குரு இருக்கக்கூடாது. பண தட்டுப்பாடு நிறைய வந்துடும். பண கஷ்டம் நிறையா வந்திருக்கும் ஏற்கனவே. இப்போ குரு பகவான் 7வது ராசிக்கு வந்துட்டார். அப்போ இனிமேல் அந்த பண தட்டுப்பாடு வராது, பண கஷ்டம் வராது. அதே மாதிரி கடன் காட்சிகள் வராது, பண இழப்பு நகை இழப்பு அதெல்லாம் வராது. ஆனால் ஏற்கனவே பணத்தை இழந்திருப்பீங்க, நகையெல்லாம் ஒரு சிலர் இழந்திருந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிருந்திருக்கும். இனிமேல் குழந்தைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் விருத்தியாகும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பண விஷயம் சிறப்பாக இருக்கும். கேட்குற இடத்துல உதவிகள் கிடைக்கும், பண உதவிகள் கிடைக்கும். பேங்கில் லோன் கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும். வருமானமும் நல்லபடியாக வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்ச வருமானம் வரும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைச்ச வருமானம் வரும். ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாம், சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகி அதன் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியவே குரு பார்ப்பார். ராசியை குரு பார்க்குறது யோகம்தான். அப்போ உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான ஆபத்துக்கள் வந்தாலும் அந்த ஆபத்துக்கள் தலைக்கு தலைப்பாகையோட விலகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி கோயில் குளங்கள்னால நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள்னால நன்மைகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். 7வது இடத்துல குரு இருக்கிறது. உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்திருக்காது. அந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் கைகூடும். அப்போ இப்போ மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா இந்த வருடத்தில் திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரன்களும் நல்ல வரன்களாகவே கிடைக்கும். குரு 7வது ராசியில் இருக்கிறது சிலருக்கு சாஸ்திர ரீதியாக இருக்கவங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, கோயிலில் வேலை பார்க்குறவங்க, இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரியான வேலை செய்கிறவங்க, சாஸ்திர ரீதியான இருக்கவங்க, தங்கம் பவுனு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, அவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு அது நல்ல உறவாக கூட மாறலாம். அதாவது தகாத உறவாக கூட சிலருக்கு மாறிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? சரி. 7வது இடத்துலையே சூரியன் இருக்கார் பாருங்கள். 7வது இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. ஏன்னா 7வது இடத்துல சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அது இந்த வைகாசியில் மட்டும்தான் வரும். அதுலேயும் சும்மா ஏதாவது ஒரு தடவை லைட்டாக வரும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக ஒன்றும் வராது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கிறது நல்லது தான். அப்போ தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் நல்லாயிருக்கும், வருமானமும் நல்லாயிருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. 4வது இடத்துல சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிய கஷ்டங்கள் வராது. ஏன்னா அவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தாயாருக்கு நன்மைகளை கொடுக்கும். தாயாருக்கு உடல் நலம் சீராகும். தாயார் நினச்ச காரியத்தில் வெற்றி பெற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்குகிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குகிற மாதிரி கிடைக்கும் வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். சொத்துக்கள் இருக்க பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகும். அதனால் பகையான உறவுகள் கூட ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த சனி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். கேதுவை பொறுத்தளவுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். 11ல் கேது இருந்தால் நல்லது தான். எதிர்பாராத உதவிகளும் எதிர்பாராத நன்மைகளையும் அந்த கேது கிடைக்க வைப்பார். 5வது ராசியில் செவ்வாய் இருக்குது. பொதுவாக 5வது ராசியில் செவ்வாய் இருந்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்காது. கோபந்தாவும் டென்ஷன் அந்த மாதிரி நிறையா வரும், கவலையெல்லாம் நிறையா வரும். இப்போ 5வது இடத்துல இருக்கிற செவ்வாய் வைகாசி 18ஆம் தேதி 6வது ராசிக்கு மாறுறாரு.
6வது ராசியில் செவ்வாய் இருக்கிறது நல்லதானா? நல்லது தான். இந்த நோய் கடன் பகையெல்லாம் தீரும். ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த ப்ரெஷர் மாதிரியான நோய் அல்லது இந்த கிறுகிறுப்பு அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். சரிங்களா? சரி. 6ல் செவ்வாய் இருந்தால் சகோதர சகோதரிகள் மேலே நமக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அவங்க வந்து நமக்கு வந்து நன்மைகள் செய்யணுங்கிற மாதிரியே பேச மாட்டாங்க, நம்மளை வந்து வஞ்சிக்கணுங்கிற மாதிரியே பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய சுயரூபம் வந்து நமக்கு தெரியும். அதனால் என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம்ல, அந்த விஷயத்தை வந்து அந்த செவ்வாய் வந்து செய்வார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து வந்து விற்கணும்னு நினச்சா விற்கலாம். பாகம் விஸ்தி போட்டு பாகம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா பாகம் பிரிக்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை தான் செவ்வாய் செஞ்சு தரும். சரிங்களா? சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் அதிபதி தான் இப்போது 6ல் தான் இருக்கார். 12ஆம் அதிபதியும் கூட அவர். சரிங்களா? சரி. அந்த சுக்கிரன் வந்து இப்போ 6ல் தான் இருக்குது. 6ல் இருக்கனால வைகாசி 7ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும். அதில் சில பொருள்களுக்கு நீங்கள் புதுசு தான் வாங்கணும், ஒரு சில பொருள்களை வந்து ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆடை அணிமணிகள் வந்து ஒரு சிலருக்கு சேதாரமாகும். ஆடை அணிமணிகள் சேதாரமாகும்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேதாரமாயிடும். ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடலாம், ஏதாவது கரைகள் பற்றலாம். அந்த மாதிரியான வேலை வந்து கொஞ்சம் நடக்கும். சரிங்களா? சரி. இப்போ இந்த சுக்கிரன் வந்து வைகாசி 7ஆம் தேதி 7வது ராசிக்கு போயிடுவார். 7வது ராசிக்கு சுக்கிரன் போனால் நல்லாயிருக்கும். அப்போ 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெறாருன்னு அர்த்தம். அப்போ 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்றால் அதுவும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ திருமணம் ஆகாதவங்க திருமண முயற்சிகள் எடுத்தால் சுக்கிரனுமே அந்த திருமண பாக்கியத்தை உங்களுக்கு தரும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி வலுப்பெற போது சிலருக்கு இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு யோகங்கள் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும். சுக்கிரன் வலிமை பெற்றாலே உங்களுடைய கணவன் மனைவிக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதில் சில பொருட்களை சொத்துக்களை வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி வழியில் ஏதாவது விரைய செலவுகளும் வரும். அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களையோ ஏதாவது வேண்டுதலையோ வேணுங்கிறதையோ நம்ம செஞ்சு கொடுப்போம். அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து புதனை எடுத்துக்கோங்க. புதன் வந்து 6வது ராசியில் தான் இருக்கார். புதன் 6வது ராசியில் இருக்கக்கூடாது. புதன் 6வது ராசியில் இருந்தாலும் இந்த ஸ்கின் அலர்ஜி இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் நொடி ஏதாவது வந்துடும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்கள் செய்கிற செயல்கள் வந்து பிடிக்காது. இப்போ அந்த புதன் வந்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி 7வது ராசிக்கு போயிடும். அப்போ புதன் 7க்கு போனால் உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த கணவன் மனைவிக்கு பயண அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அங்கிட்டுக்கிட்டுன்னு எங்கிட்டாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து உறவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். உறவை பலப்படுத்தவும் செய்வாங்க. அதனால் உங்களுடைய கணவன் மனைவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 7ல் இருந்தால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கணவன் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அவ்வளோதான். வேறு தொந்தரவுகள் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி 5வது இடத்துல ராகு இருக்குது பாருங்கள். அது வந்து பெற்ற பிள்ளைகளை வந்து நம்மகிட்ட இருந்து பிரித்து வைக்கும். அப்போ பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ வெளியூருக்கு எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வரும், பெற்ற பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வரும். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் கொஞ்சம் வந்து நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கிரகங்கள் எல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் எல்லா கிரகமுமே இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ மனமகிழ்ச்சியோடு இந்த மாதம் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.